Domino's and Pizza Hut அங்கலாம் வந்து இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு டோட்டலி வெறுத்தே போயிடுச்சு. நாங்கள் என்ன பண்ணிடுவோம், இங்கே மாதிரி நேரத்தில் வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேவரட் ஷோஸ் இப்போ பிக் பாஸ் அண்ட் சர்வைவர்லாம் போய்கிட்டு இருக்கிறதுனால ஸோ நம்ம அதை பற்றி அப்படியே பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் இருக்கிறது வந்து ஃப்ரெஷ் ஃபார்ம்ஸ் முன்னாடி தான். என்னோடய கேமராமேன் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால இன்றைக்கி நானே வந்துட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ வாங்க நம்ம ஃப்ரெஷ் ஃபார்ம்ஸில் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வேறு என்னெல்லாம் பார்த்தேன் அப்படின்றது என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். இப்போது இங்கே ஃபால் ஆரம்பிச்சிருச்சு அண்ட் பம்கின் சீசன் அப்படின்றதுனால எங்கே பார்த்தாலும் பம்கின் வச்சுருந்தாங்க. ஒரு பார்க்கிங் லாட்டையே கிட்டத்தட்ட ஒரு அந்த ஹே மேஸாக கன்வெர்ட் பண்ணி பம்கின்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பாருங்களேன். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏதோ ஹாலோவினே வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். பட் எனிவேஸ் இது ரைட் டைம் தான். ஏன்னா இப்போ தான் வந்துட்டு நாங்கள் வந்து இந்த பம்கின்ஸ்லாம் வாங்கி வீட்டெலாம் வந்து டெக்கரேட் பண்ணுவோம். முன்னாடி வந்து கார் பண்ணி வச்சு ஸோ இது வந்து த்ரூ அவுட் தி அக்டோபர் மந்த் அது வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தோன்னா அங்கே ஒரு ஜோக்கர் ஃபேஸ் மாதிரி ஒருத்தவங்க ஒரு பொம்மை ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டுனா வக்கோல் இருக்குல்ல, அந்த வக்கோலால் மேஸ் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து உள்ளார்க்க போகிறோம். நான் அந்த சைட் போகலை, எனக்கு கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் குட்டி குட்டி பம்கின்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு வழியாக கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் ஷாப்பிங் முடிச்சாச்சு. என்ன நான் மட்டும் ஜாக்கெட் போடாமல் இருக்கேன், நான் ஹஸ்னா ஜாக்கெட் போட்டிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? அது வந்து என்னென்னா அவங்க கொஞ்சம் முன்னேற்பாடாக உள்ளார்க்க வந்து பெரிய பெரிய ஃப்ரீசர் ஏசி எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ல, அதனால குளிரும். அந்த விஷயத்துக்காக இவங்க எப்போவுமே வந்து ப்ரிப்பேர்டாக ஒரு ஜாக்கெட் எடுத்துகிட்டு வருவாங்க நம்ம எந்த கடைக்கு போனாலும். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் வாங்கின ஐட்டத்தை எல்லாத்தையும் உள்ளே வச்சாச்சு. உள்ளே வச்சுட்டு அடுத்து பயங்கரமாக பசிக்குது. எங்கே போகலான்னு பிளான் பண்ணும்போது தான் இங்கே பக்கத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பீட்சா ஷாப் இருக்குது. ஸோ அங்கே தான் போக போகிறோம். எஸ், ஸோ ஏற்கனவே நம்ம நிறைய ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கிறதுனால கொஞ்சமாக வந்து இப்போதைக்கு பசிக்கு மட்டும் நம்ம பீட்சா சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளேஸ் பீட்சா இங்கே பக்கத்தில் இருக்குது. நம்ம அங்கே தான் போக போகிறோம். நான் இருக்கிறது வந்து பிளேஸ் பீட்சாக்கு முன்னாடி தான். நம்ம வந்து இப்போது டாமினோஸ் அண்ட் பீட்சா ஹட் அங்கெலாம் வந்து இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு டோட்டலி வெறுத்தே போயிடுச்சு. அந்தளவுக்கு நம்ம ஊர் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தோன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பீட்சா சாஸ்லேருந்து சாஸ்லாம் பார்த்தோன்னா அப்படியே பச்சையாக இருக்கும் அந்த டொமேட்டோஸ் வந்துட்டு. ஆனால் டாமினோஸ் அண்ட் பீட்சா ஹட்டை தவிர்த்துட்டு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் பட்டது வந்து பிளேஸ் பீட்சா தான். ஏன்னா பிளேஸ் பீட்சா பார்த்தோன்னா நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே பீட்சா பில் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ கரண்ட்லி நான் வந்து பீட்சா ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ நமக்கு வந்து இந்த ரெட் சாஸ் மட்டும் தானே தெரியும். அந்த ரெட் சாஸ் மட்டும் இல்லாமல் அது கூட வந்துட்டு நம்ம பெஸ்டோ சாஸ் வந்து பேஸில் போட்டுக்கலாம். அண்ட் தென் ஒரு க்ரீம் சாஸ் இருக்கும், அந்த க்ரீம் சாஸ் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஆலிவ் ஆயில் மட்டும் பேஸ் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்பைசி ரெட் சாஸ் அந்த மாதிரினா ஸோ அந்த ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட க்ரஸ்ட்டு பார்த்தோன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். அண்ட் இப்போ ஆஃபீஸ்லாம் போகும்போது பார்த்தா நம்ம லஞ்ச் டைமில் பீட்சா ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்ம சப்வேல வெயிட் பண்ணுற மாதிரி அப்படியே வெயிட் பண்ணாலே அதே 3 மினிட்ஸில் நம்ம பீட்சா நம்ம எந்த சைஸில் கேட்குறோமோ எந்த டாப்பிங் நம்ம பில் பண்ணி 3 மினிட்ஸில் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு புகழ் வாய்ந்த பீட்சா கடைக்கு முன்னாடி தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் அது ஆகும்னு நினைக்கிறேன் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. Hasna, are you hungry? We are waiting for a very long time. Only been 10 minutes for me. Video. And by watching them, you know. All right. Thank you so much, Hasna. So நம்ம இப்படி வெட்டியா வெயிட் பண்ற நேரத்துக்கு கொஞ்ச நேரம் பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கலாம். போன தடவை பார்த்தோம். நாங்க என்ன பண்ணிடுவோம், இங்க மாதிரி நேரத்துல வந்து பார்க் பண்ணிட்டு நமக்கு வந்து
since the COVID restrictions again. உள்ள போய் சாப்பிட்றது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதனால அப்படி வெளியில வெயிட் பண்ணிட்டு நம்மளோட ஃபேவரட் ஷோஸ் இப்போ பிக் பாஸ் அண்ட் சர்வைவர்லாம் போய்கிட்டு இருக்கிறதுனால ஸோ நம்ம அதை பத்தி அப்படியே பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த தடவை பிக் பாஸ்ல எல்லாம் வந்து கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம அபிஷேக்லாம் வந்து சொல்லவே வேணாம். ஓகே சும்மா இருக்கிறமே ஏதோ கண்டென்ட் நம்ம கொடுத்தா தான் நம்ம வந்து டிவியில் வருவோம், பிரியங்கா கூட சுற்றினா தான் டிவியில் வருவோம்னு சொல்லிட்டு நிறைய பண்ண மாதிரி தெரியுது. ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இப்போ தான் அந்த ஷோவோட கான்செப்டே கரெக்டாக புரிஞ்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ராஜுலாம் பார்த்தோன்னா என்ன திங்க் பண்ணுறாருன்னு என்ன மைண்டில் ஓடிட்டு இருக்குன்னே தெரியல, அப்படி ஒரு ஃபேஸ் அது. ஆனால் வந்து அவரோட வேலையில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் ஒரு முடிவில் இருக்காருன்னு தெரியுது. இந்த பிக் பாஸ் சர்வைவர் இதெல்லாம் பார்த்தோன்னா உட்காந்து நம்ம பிளான் பண்ணணும், நம்மளோட ஆலையை வந்து பில்ட் பண்ணணும், நம்மளோட டீமை வந்து சேர்க்கணும். அப்படி தான் வந்துட்டு அதில் வந்து விளையாடணுமே. சும்மா உட்காந்து அவங்களோட ஃபேமிலி கதையை பேசுறதுக்கு அவங்க யாருமே வரல. ஸோ ஜஸ்ட் தட்ஸ் அ கேம் ஷோ. அதை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு இப்போ தான் கொஞ்சம் நல்லா விளையாடுற மாதிரி தெரியுது. ஆனால் இன்னும் போக போக இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்பைஸ் அப் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஷோ. பீட்சா நமக்கு தான் எடுத்துக்கிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனலி கிட்டத்தட்ட 30 நிமிஷமா வெயிட் பண்றோம். Thank you. Yeah. So pizza cooked by fire sealed hot. அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட சீஸ் பிரெட். யம்மி யம் யம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பீட்சா ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். ஸோ இது பார்த்தோன்னா நம்ம ப்ரெட்டோட இதுவே பார்த்தா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இட்ஸ் ஸோ நைஸ் அண்ட் ஸ்மெல்லிங். நம்ம இப்போ அடுத்து பீட்சா ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி விடலாம். எனக்கு ஒரு வியர்டான டேஸ்ட் இருக்கு எப்பவுமே பீட்சாவில். பார்த்தோன்னா ஸ்பைசி ரெட் சாஸ் இது. ஸோ அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா நான் எல்லா வெஜிடபிள்ஸ் அண்ட் டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ சுரிசோன்னு சொல்லிட்டு ஒரு மெக்சிகன் டாப்பிங் இருக்குது. ஸோ அந்த டாப்பிங் ஒன்று போட்டிருக்கேன். அது வந்து கம்ப்ளீட்லி வீகன். அது அன்னைக்குமா அந்த சோயாவோட சங்க்ஸ்ல வந்து பண்ணுவாங்க அது. ஓகே அப்புறம் சுரிசா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரோஸ்டட் பெல் பெப்பர்ஸ், அதுக்கப்புறம் பெஸ்டோ சாஸ் போடலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் அது கடைசி நேரத்தில் சேஞ்ச் ஆகி போச்சு. ஆனால் அவ்வளோதானா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க, பீட்சாவோட பாட்டமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இன்னைக்கு ஃபிஷ்லாம் வாங்கியிருக்கிறதுனால இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு தான் இந்த பீட்சா அண்ட் எவ்ரிதிங். ஸோ இதுவே போதும். ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. ஆனால் பிளேஸ் பீட்சா மட்டும் பார்த்தோன்னா நம்ம வாங்கின உடனே சுட சுட சாப்பிட்டாக்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அதோட பார்த்தோன்னா அதில் போட்டிருக்கிற நான் சொன்னேனே எனக்கு வியர்ட் டேஸ்ட் இருக்குது அந்த பீட்சா டாப்பிங்லன்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தோன்னா நான் எல்லா டேஸ்ட்டும் போட்டிருப்பேன். லைக் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, காரம் எல்லாமே கலந்து ஒரு டேஸ்ட்டாக போட்டிருப்பேன். ஸோ பேஸ் சாஸ் மட்டும் எப்போவுமே என்னோடய ஹஸ்பண்ட் தான் சூஸ் பண்ணுவார். ஏன்னா எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் சாய்ஸ் ஆஃப் சாஸ் இருக்கும், அவருக்கு டிஃப்ரெண்ட் சாய்ஸ் ஆஃப் சாஸ் இருக்கும். ஸோ மெஜாரிட்டி யாருன்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் டிசைட் பண்ணி தான் ஒரு முடிவுக்கு வருவோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து இந்த சைடு வால்மார்ட் பக்கம் வரும்போது நாங்கள் வந்து இந்த ஹாலோவின் ஈவெண்ட் ஒன்று பார்த்தோம். பட் ஆனால் நாங்கள் உள்ளே போகல, பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால் குழந்தையெல்லாம் கூப்பிட்டு போக வேணான்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே வந்துட்டோம் வீட்டுக்கு. போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வாங்கின ஃபிஷ் எல்லாம் வந்து சமைக்க வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்ட்